والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு இருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். என்னென்று கேட்டால், ஒரு சொத்தை தான் எடுத்துக்கொள்வதற்காக யார் திட்டமிட்டு பொய் சத்தியம் செய்கிறாரோ அவர் மீது அல்லாஹ்வின் கோபம் கொண்ட நிலையில் தவிர வேறு விதமாக அவர் சந்திக்க மாட்டார் என்று சொன்னார்கள். பிறருடைய சொத்துக்களையும் மான மரியாதைகளையும் உயிர்களையும் பறித்து கொண்டு விட்டு சர்வ சாதாரணமாக நிரபராதி என்ற பட்டத்தோடு பூமியில் நடமாடிக்கொண்டிருக்கிறான். அதாவது சொத்துக்களையும் எடுத்துக்கிட்டு மான மரியாதைகளையும் உயிரையும் பறித்து கொண்டு விட்டு சர்வ சாதாரணமாக நிரபராதி என்ற பட்டத்தை பெற்றவனாக பூமியில் நடமாடிக்கொண்டிருக்கிறான். அதே போன்று எவ்வித சிரமமும் இன்றி அடுத்தவர்களின் சொத்துக்களை அநியாயமாக அபகரித்து அந்த சந்தோஷத்தில் குளிர் காய்வதை பார்க்கிறோம். உதாரணமாக அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான்னு கேட்டா, குர்ஆன்ல ஒரு மனிதர்கிட்ட ஒரு புதையலையே கொடுத்து வச்சிருந்தாலும் அவர் கேட்கிற நேரத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம அப்படியே கொடுத்துடுற மனிதர் இருக்கிறாங்க. இன்னொரு மனிதர் இருக்கிறான்னுட்டா, ஒரு 10 ரூபாயை கொடுத்து இதை வச்சு வைங்க, நான் தேவைப்படும்போது வாங்கிக்கிறேன்னு கொடுத்து வச்சா கேட்கும்போது என்கிட்ட இப்ப இல்லை அப்புறம் சொன்னேன், தலையில ஏறி நிக்கிற வரையும் அந்த 10 ரூபாயை கூட கொடுக்க மாட்டான். அப்படி உள்ள மனிதர்களும் இருக்கிறாங்க. எந்த சூழலிலும் எதிரியாக இருந்தாலும் கூட மனித உரிமைகளை பேணுவோம், சமமான நிதானமாக உண்மையான நீதியை வழங்குவோம், நீதிக்கு சாட்சியாக இருப்போம் என்று சபதம் உளமாற எடுப்போமா. எந்த விஷயமா இருந்தாலும் ஒருத்தருக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யாம இருக்கணும்னு சொல்லி மன்னொருத்தருக்கும் நம்ம சொல்லணும், நாமளும் அதே நிலையை பின்பற்றி நடக்கணும். தீர்ப்பளித்தால் அவர்களுக்கிடையே நீதியாக தீர்ப்பளிப்பீராக. நீதி செலுத்துவோரையே அல்லாஹ் நேசிக்கிறான். அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 42வது வசனத்துல ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நீதியை பற்றி கூறிய அனைத்து உபதேசங்களையும் நம்முடைய அன்றாட வாழ்வில் கடைபிடிப்போமாக. அந்த பாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ல ரஹ்மான்